ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளகின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்ல போகிற பிளகின்ஸ் எல்லாமே ஏதோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறக்காண்டி சும்மா ஏற்றி அதை வச்சுக்கிறது கிடையாது. நான் என்னோட ஒர்க்குக்கு பர்சனலாக என்னோட ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பிளகின்ஸை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி சில பிளகின்ஸோட நேமை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில இது உங்களுக்கு புதுசாக தெரியலாம். நான் சொல்ல போகிற பிளகின்ஸ் யூஸ்ஃபுல் அண்ட் வெரி யூஸ்ஃபுல்னு ரெண்டு டைப்பில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிளகினை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிளகின் மூலமாக நம்மளால் நிறையா விஷயத்தை ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். மேக்ஸிமம் நான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அந்த பிளகின் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோட பர்சனல் ஃபேவரட்டான அந்த பிளகினையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ பேசினது போதும், இப்போ நம்ம பிளகின்ஸை பத்தி பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ் கன்சோல் தான். சோ முந்தைய காலத்துல இருந்தே வீடியோ கோஆபரேட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த இதுல இருந்து நிறைய பிளகின்ஸா இருக்கட்டும், இல்ல அசெட்ஸ் பேக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கம்பெனி சேர்ந்ததா இந்த எஃப்எக்ஸ் கன்சோல். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோஸ்ட் வாண்டட் பிளகின் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் ஏத்திட்டீங்கன்னா அந்த கையோட இந்த பிளகினை ஏத்துறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்துமே இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ரொம்ப பேசிக்கான ஒரு பிளகின் தான் அது இந்த பிளகின் தான். சோ நார்மலா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளோட லேயர்ல ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், இல்ல ப்ரீசெட் யூஸ் பண்ண போறோம்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் பேனலுக்கு போய் தான் ஒவ்வொன்றா டைப் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை டிராப் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஆனா இந்த பிளகின் மூலமா உங்க கர்சரை எங்க நீங்க வச்சிருந்தாலும் சரி, கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து சர்ச் பார் வந்துரும். சோ இதுல உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸையோ இல்ல ப்ரீசெட்டையோ டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லேயர்ல வந்து ஆட் ஆயிரும். சோ இது நம்மளோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். நீங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு எஃபெக்ட்ஸ் பேனல்ல போய் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. நீங்க எங்க உங்களுக்கு கர்சர் வச்சீங்களோ ஆன் ஸ்பாட்லயே உங்களால எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரீசெட்ஸா இருக்கட்டும், உங்களால இதுல வந்து ஃபேவரட்ல பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கிற பிளகின்ஸ் எல்லாமே அதிலே காமிக்கும். நீங்க டைப் பண்ண கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம லேயர்ல வந்து ஆட் ஆயிரும். உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட எஃபெக்ட்ஸ் மட்டும் திரும்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளகின் என்ன பாத்தீங்கன்னா இதே வீடியோ கோபைலட்ல இருக்கிற சேபர்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் தான். ஸோ எஃபெக்ட்ஸ் கன்சோல் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமோ அதே அளவுக்கு இந்த சேபர் பிளகினும் ஃபேம் தான். நீங்க ஸ்டார் வார்ஸ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு சேபர் எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட்டை நம்மளால இந்த பிளகின் மூலமா கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு லோகோ அனிமேஷனா இருக்கட்டும், இல்ல மாஸ்க் அனிமேஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த சேபர்ஸை டிஃப்ரெண்டான டைப்ஸ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட எடிட்டிங் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இதோட யூஸ் கேஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பிளகின் தான் இந்த சேபர். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளகினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப்க்ளோ 2 தான். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான பிளகின்னா அது இதுதான். மேக்ஸிமம் என்னோட எல்லா ஒர்க்லையுமே இந்த பிளகினை வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். நம்மளோட வீடியோஸ்ல நிறைய மோஷன் கிராஃபிக்ஸ் பீரோல பாத்தீங்கன்னா இந்த பிளகினோட பவரை உங்களால பார்க்க முடியும். நார்மலா நம்ம ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட லேயர்ஸ்க்கு க்ளோ எஃபெக்ட் கொடுத்தோம்னா இன்னுமே அது என்ஹான்ஸ் ஆகும். நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்க டிஃபால்ட்டான க்ளோ எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஆனா அந்த டீப்க்ளோ 2 வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்போசரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் காண்டியே இது முழுக்க ஆப்டிமைஸ் பண்ணனால இது ரெண்டர் பண்றதுக்கு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகாது. ஸோ அதனால இதை தாராளமா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட அப்கமிங் மோஷன் கிராஃபிக்ஸ் டியூட்டோரியல்ல இந்த பிளகினை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால உங்கள்கிட்ட இல்லைன்னா தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நார்மலா இருக்க ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ்லேயே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற விஷயம் தான் இந்த டீப்க்ளோ 2. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஸ்டுடியோ 3. ஸோ நம்ம மோஷன் கிராஃபிக்ஸா இருக்கட்டும், இல்லைனா அனிமேஷனா இருக்கட்டும், நம்மளோட கேரக்டர்ஸ்க்கோ இல்லை நம்ம லேயர்ஸ்க்கோ ஒரு டெப்த் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஷேடோ யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ட்ராப் ஷாடோ சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த எஃபெக்ட் காட்டிலும் இந்த ஷேடோ ஸ்டுடியோ 3 வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுல நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ட்ராப் ஷேடோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஷேடோ ஸ்டுடியோ 3. இதுவுமே டீப்க்ளோ மாதிரி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளகின் தான். இதனாலேயே நம்மளோட ரெண்டர் டைம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படைய போறது கிடையாது. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளகினோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கம்போசர் தான். இது உங்கள மெஜாரிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிளகின்ல ப்ரீமேடாவே மோஷன் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், ஷேப் அனிமேஷன்ஸா இருக்கட்டும், லோவர் தேடா இருக்கட்டும், இல்லைனா பேக்ரவுண்ட் அனிமேஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஆப் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்றதுக்குலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உங்களால இந்த பிளகினை யூஸ் பண்ணி ஈஸியாவே டைம் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த பிளகின்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது மூலமா நம்ம அனிமேஷனுக்கு போடுற டைம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளகினோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்கனைசர் தான். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுல நீங்க வந்து வீடியோ ஃபைல் ட்ராப் பண்ணுவீங்க, ஆடியோ ஃபைல் ட்ராப் பண்ணுவீங்க, வெக்டார் ஃபைல் அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் ட்ராப் பண்ணுவீங்க, இல்ல போட்டோஷாப் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ட்ராப் பண்ணுவீங்க, நிறைய ப்ரீகாம் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் பேனல்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு PNG இமேஜ் தேடுறதா இருக்கட்டும், இல்ல வெக்டார் ஃபைல் தேடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேனல்ல போயிட்டு நீங்க ஒண்ணு தேடிட்டு இருக்கிறதுக்கு ஸோ அதை எடுத்து ட்ராப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு மெஸ்ஸியா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பேனல்ல இந்த ஃபைல் ஆர்கனைசேஷன் மூலமா ஈஸியா ஒன் கிளிக்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளோட ப்ராஜெக்ட் பேனல்ல இருக்க ஃபைலோட டைப்பை பொறுத்து இதுவே ஒரு ஃபோல்டரா செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிரும். ஸோ உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது, இமேஜ் தேவைப்படுது, இல்லைனா ஒரு காம்ப் ஃபைல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இது மூலமா ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய இமேஜஸும் வீடியோஸும் ட்ராப் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஃபைல் ஆர்கனைசர் கண்டிப்பா தேவைப்படும். இது மூலமா நம்மளால நிறைய டைம் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் பேனலுமே பார்க்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கனால தேவைப்படுற அசெட்ஸை வந்து ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணி ட்ராப் பண்ணிக்க முடியும். அடுத்த நம்ம பார்க்க போற பிளகினோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூகாம் டூப்ளிகேட்டர் தான். இதுவுமே ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான ஒரு பிளகின் தான். ஏன் அப்படின்னா ஸோ இது மூலமா உங்களால காம்பா இருக்கட்டும், இல்லைனா ப்ரீ காம்பா இருக்கட்டும், ரெண்டுமே எவ்வளவு காப்பி வேணுமோ அவ்வளவு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் காம்பா தான் டூப்ளிகேட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா நீங்க ஒரு கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு ப்ரீ காம்பை டூப்ளிகேட் பண்றீங்க
பண்றீங்க அப்படின்னா ஒரு லேயர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்டையோ இல்ல ஒரு அசெட்ஸையோ நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு காம்ப்லயுமே அஃபெக்ட் ஆகும். நார்மலா இருக்க ப்ரீ காம்பும் நீங்க டூப்ளிகேட் பண்ண ப்ரீ காம்பும் ஆல்ரெடி இன்டர் கனெக்டா தான் இருக்கும். ஸோ அதனாலே இதுல ஏதாச்சும் ஒன்ல நீங்க சேஞ்சஸ் ஏற்பனாலே அதுல டூப்ளிகேட் எடுத்த எல்லா காம்ப்லயுமே இந்த சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு காம்ப்லயுமே Ctrl+C Ctrl+V கொடுத்து நம்ம இண்டிவிஜுவலா டூப்ளிகேட் பண்ணுவோம். மோஷன் கிராபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய லேயர்ஸ் தேவைப்படும். நம்மளால ஒண்ணு அதை காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரூகாம் டூப்ளிகேட்டரை வச்சு நம்மளால எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த நம்பர்ஸ்ல வரணுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அதுவே இண்டிவிஜுவல் டூப்ளிகேட்ஸை இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க நம்மளோட ப்ராஜெக்ட்ல டிராப் பண்ணி எதை மட்டும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நம்ம பார்க்க ஒரு பிளகின் என்ன பார்த்தீங்கன்னா கார்ட் ரேஸ். ப்ரொடக்ஷன் கிரியேட்டோட கார்ட் ரேஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம வீடியோலயோ இல்லை VFXலயோ இல்லை மோஷன் கிராபிக்ஸ்லயோ நம்மளால வால்யூமெட்ரிக்ஸ் ரேஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ரேஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அது எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கணும், எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கணும், எல்லாத்தையுமே இது மூலமா கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஒரு பீம் லைட் எஃபெக்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற பிளகின் ஒரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா மோஷன் டூல் ப்ரோ தான். இதை பத்தியும் நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க கீ ஃப்ரேமோட ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி எடிட் பண்ணிக்க முடியும். லேயரோட ஆங்கர் பாயிண்ட் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் லைன்ல மல்டிபிள் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஆர்டர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் எதுவும் டிராப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த லேயரை நம்மளால இது மூலமா ஷேப் லேயரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு ப்ரீகாம் லேயர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நார்மலா நம்ம காம்போசிஷன் சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதுல இருக்க கண்டென்ட் இருக்கிற சைஸ் வரைக்கும் நம்மளால இந்த ப்ரீகாமோட சைஸ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீகாம் பண்ண லேயர்ஸை அன்ப்ரீகாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே நார்மலாக நம்ம டிஃபால்ட் ப்ராஜெக்ட்ல திரும்ப எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த மோஷன் டூல் ப்ரோ மூலமா உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுவுமே ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் பிளகின் தான். ஸோ அடுத்த நம்ம பார்க்க போற பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீஸ்டோன் 2. ஸோ இந்த பிளகின்ல கீ ஃப்ரேம் அண்ட் லேயர் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுல உங்களால் கீ ஃப்ரேம் அலைன் பண்ணிக்க முடியும். கீ ஃப்ரேமோட ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு கீ ஃப்ரேமுக்கு இன்னொரு கீ ஃப்ரேமுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க ஒரு இன் அனிமேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்க வந்து மிரர் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமா நம்மளால இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ரெண்டுமே எடுத்துக்க முடியும். கீ ஃப்ரேமோட கலர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேமே நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி லேயர்ஸோட கலர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், லேயர்ஸோட ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எப்படி நம்ம மோஷன் டூல் ப்ரோல சேஞ்ச் பண்ணுவோம் அதே மாதிரி இதுலயுமே ஸ்டேர் கேஸ் மாதிரி நம்மளால ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளோட பிளேஹெட் பொசிஷனுக்கு நம்மளோட லேயர்ஸோட பொசிஷனை கொண்டு வர முடியும். ஸோ அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தாலும் சரி, எண்டிங் பாயிண்டா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம லேயர்ஸ் வந்து ரேண்டமாவும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்மளால நம்மளோட லேயரோட லென்த்தை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பிளகின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளகின் தான். இதுதான் நான் சொன்ன என்னோட பர்சனல் ஃபேவரட்டான பிளகின். நம்ம முன்னாடி பார்த்த மோஷன் டூல் ப்ரோவா இருக்கட்டும், இல்லை கீஸ்டோன் 2 இருக்கட்டும், இது ரெண்டுல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த பிளகின்லயும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளகின் தான் இது. ஸோ இதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரீச். இது மூலமா உங்களால ஆங்கர் பாயிண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ லேயர் நம்மளோட காம்போசிஷன் பொறுத்து கரெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்லி லேயர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களால இதுல டெக்ஸ்டையுமே ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க செலக்ட் பண்ணிக்க கீ ஃப்ரேம்ஸை பிளேகேட்டுக்கு ரைட் சைடில் டூப்ளிகேட் பண்ணவும் முடியும், மிரர் டூப்ளிகேட்டும் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான நல்ல லேயர், சாலிட் லேயர், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், ஷேப் லேயர், இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுமே ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஃபில் கலரையும் ஸ்ட்ரோக் கலரையும் ஸ்வாப் பண்றதா இருக்கட்டும், ஒரு சிங்கிள் லேயர்லயோ இல்ல மல்டிபிள் லேயர்ஸ்லயோ இருக்கிற எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், ஒரே கிளிக்ல எரேஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு லேயர் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்கேல நம்மளோட காம்போசிஷன் சைஸ்க்கு சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது மூலமா பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு ப்ரீகாம் லேயர் வச்சிருந்தீங்க அதை அன்ப்ரீகாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ப்ரீகாம்ல இருக்க கண்டென்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கவும் உங்களால முடியும். நம்மளோட கீ ஃப்ரேமோட ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை இது மூலமா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுலயே ப்ரீமேடான கீ ஃப்ரேம் கர்வ்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட லேயர்ஸா இருக்கட்டும், 3D கேமரா இருக்கட்டும், எதுக்கு வேணா உங்களால ஸ்மூத்தான அனிமேஷனை கொடுக்க முடியும். இதுலயே ப்ரீமேட் அனிமேஷன் எக்ஸ்பிரஷன் ஸ்கிரிப்டும் இருக்கு. அதையுமே நம்மளோட மோஷன் கிராபிக்ஸ்க்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே நேமோட உங்களால சேவ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஸ்பீட் பண்றதுக்காண்டி நம்ம மெமரி கார்டை கிளியர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு கிளியர் பண்றதுக்கு பதிலாக இதுலயே அதுக்குன்னு தனியா ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா ஒன் கிளிக்ல உங்களால கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஆயிருவீங்க. ஸோ இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளகின்ஸ். உங்களுக்குமே இந்த பிளகின்ஸ்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை வந்து நீங்க மோஷன் கிராபிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், சில பிளகின்ஸை நீங்க VFXல யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல எதுவும் புது பிளகின் வந்தாலோ இல்ல நான் எதுவும் பிளகின்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளகின்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா கூட நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தனியா அதுக்குன்னே வீடியோ கூட நான் ட்ராப் பண்றேன். ஸோ நீங்க என்னெல்லாம் பிளகின்ஸ் யூஸ் பண்றீங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோல அதையும் சேர்த்து கவர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் ஹைப் காமிச்சுனா நம்மளோட வீடியோ ஹைப் பண்ணி விடுங்க. டாடா, பை பை.